நண்பி வீட்டு விருந்து. அல்ஜீரியன் நாட்டில் பேர்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு நண்பி வீட்டில் எனக்கு பின்னர விருந்தொன்று நடந்தது. சிற்றுண்டி விருந்தொன்று கூட சொல்லலாம். இந்த விருந்தில் அவ தயார் பண்ணின உணவு தான் இது. வேர்மிசல் என்று சொல்லக்கூடிய மெல்லிய நூடில்ஸ் வகைக்குள் புரின் என்ற பழத்தையும் உலர்ந்த திராட்சை பழங்களையும் போட்டு அவித்து அதற்கு மேல் பாதாம் விதைகளையும் போட்டு தனியாக பாதாம் விதைகளை ஒரு சோஸாகவும் செய்து தேன் விட்டு சாப்பிடுற ஒரு உணவாக இந்த சிற்றுண்டியை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். முதல் நான் இதை சுவைத்து பார்த்தேன். நூடில்ஸுக்கு இனிப்பு போட்டால் எப்படி இருக்கும் என்ற மாதிரி தான் இருந்தது. எங்களுடைய நாவுக்கு இது பெரிதாக சுவையாக இல்லை என்றாலும் அவருடைய அன்பு எனக்கு சுவையாக இருந்தது. மிக நெருங்கிய நண்பிதான் இவருடைய சகோதரியும் தாயாரும் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். தினமும் அவர்களுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து உணவு உண்ண கேட்டுக்கொள்ளுவார்கள். முதலும் ஒரு முறை நான் சென்றிருந்த போது என்னுடைய பெயரை கேக்கில் வரைந்து கேக் செய்திருந்ததை உங்களுக்கு வீடியோ செய்து போட்டிருந்தேன். இந்த முறையும் சிற்றுண்டி விருந்துக்கு நான் சென்றிருந்த போது எடுத்த காணொளி தான் இது. அடுத்ததாக அவர் செய்தது அப்ரிக்கோவில் தாக்து செய்திருந்தார். இது பிரெஞ்சு நாட்டு உணவு. அதோடு தேநீர், கஃபே போன்ற விடயங்களையும் சேர்த்து வைத்திருந்தார். மிக அன்பு கொண்ட உறவான நண்பி குடும்பம்தான் இந்த குடும்பம். அல்ஜீரியன் நாட்டைச் சேர்ந்திருந்தாலும் கூட இவர்கள் பேர்பர் இனத்தைச் சேர்ந்தவர்கள். பேர்பர் என்ற இனம் அல்ஜீரிய நாட்டின் பூர்வீக இனம். இவர்களை அரபி மொழி பேசுபவர்களும் இஸ்லாமிய மதத்தவர்களையும் கொண்ட ஆப்பிரிக்க நாட்டில் இருந்து வந்த அரபு இனம் இவர்களை ஆக்கிரமித்தமையால் இவர்களுடைய பேர்பர் மொழியான கபில் என்ற மொழி இவர்களை விட்டு விலகி இவர்கள் உடுத்த பண்பாட்டு ஆடைகள் எல்லாம் விலகி இன்று அல்ஜீரிய நாடு இஸ்லாமிய நாடாக மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் பாரம்பரியமாக தங்களுடைய ஆடைகளை வீட்டில் அணிவதும் கபில் மொழியை வீட்டில் பேசுவதுமாக செயல்பட்டு வருகிறார்கள். இன்று அவர்களுடைய வீட்டில் சிற்றுண்டி எடுத்த காணொளி தான் இது. உங்களுக்கும் இது பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். வணக்கம்.